இப்போ நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவா இருந்தார் இல்லையா? சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். அவரு, "உன்னுடைய உடல், ஆன்மா, மனம் 3ம் ஒரே இடத்துல இருக்கணும். அப்பதான் நீ இது பண்ண முடியும்." அப்படின்னுவாரு. அந்தர்முகியா இருக்கணும்னு ஒண்ணு சொல்லுவாரு. இந்த அந்தர்முகின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அத நாம அப்புறம் வருவோம். இப்போ நம்ம 3 விஷயமும் ஒண்ணா இருக்கும்பொழுது என்ன நடக்கும்? இப்போ நம்ம அப்படி இருக்கோமா? கிடையாதுல்ல. நம்ம உடல் ஒரு இடத்துல இருக்கும். மனம் வேற இடத்துல இருக்கும். ஆன்மா எங்க இருக்குன்னு நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஸோ இது 3ம் ஒண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா அவரு 3த்தையும் ஒண்ணா இருக்க சொல்றாருன்னா, அதுல ஒரு சூட்சமம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இவரு சொன்ன மாதிரி தான். ரமணர் சொன்ன மாதிரியே தான், ஒவ்வொரு விஷயத்தையும் எது நிலையானது, எது நிலையற்றதுன்றது நாம பகுத்து பார்க்கணும். அதுக்கு தாங்க பகுத்தறிவு. அதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. ஸோ இத நம்ம நிலையானதெல்லாம் நிலையானது இல்லன்னு நம்ம எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு போயிடுவோம். அந்த சமயத்துல நிலையானதுன்னு நம்ம உடலுக்குள்ள ஒண்ணு இருக்குன்றது, அதுதான் இந்த உடல நடத்துன்றது ஒண்ணு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிய ஆரம்பிக்கும் பொழுது, மனம் அதோட ஐக்கியமாகும். மனம் அதோட ஐக்கியமாகும்போது, உடல் வேற எங்கேயும் போறதுக்கு வழியே இல்ல. உடல் என்பது